வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே பொதுவான, ஆனா நாம பேசவே தயங்குற ஒரு விஷயம். மரணம். ஆமா. நீங்க குடுத்திருக்கிற இந்த சோர்ஸ் மரணத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்துற மாதிரி இருக்கு. பொதுவா மரணம்னா பயம், சோகம், ஒரு பெரிய இழப்பு இப்படிதான் நாம நினைப்போம். சரிதான். ஆனா இந்த சோர்ஸ் மரணத்தை ஒரு எதிரியா மட்டும் பார்க்காம, அதுவே ஒரு விசுவாசிக்கு எப்படி ஒரு ஒரு சேவகனா மாற முடியும்னு ஒரு பார்வையை முன்வைக்குது. ஆமா, இது யோசிச்சு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணம் தான். மரணம் நம்ம எதிரிதான்னு பைபிள் சொல்லுது, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி எப்படி நமக்கு சேவை செய்ய முடியும்? ஆமா, அதுதான் கேள்வி. இதுதான் இங்க நம்ம அலச போற முக்கியமான விஷயம். முக்கியமா கிறிஸ்தவத்தோட முதல் இரத்த சாட்சின்னு சொல்லப்படுற ஸ்தேவான் கதையை வச்சு ஒரு கொடூரமான மரணத்தின் போது அது எப்படி அவருக்கு சேவை செஞ்சதுன்னு இந்த சோர்ஸ் விளக்குது. ஓ, சொல்லப்போனா மரணத்துக்கு இனிமையான பெயர் வைக்கிறது மாதிரியான வரிகளை கேட்கும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரி. அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? இந்த சோர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்குது. அதாவது மரணம் ஒரு எதிரிதான். ஆமா, அத மறுக்கல. அது இயல்பான ஒண்ணு இல்ல, பாவத்தோட விளைவா இந்த உலகத்துக்குள்ள வந்த ஒரு சாபம்னு சொல்லுது. 1 கொரிந்தியர்ல கூட கடைசியா ஜெயிக்கப்பட வேண்டிய எதிரி மரணம்தான்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த மொத்த விவாதமும் தொடங்குது. மரணம் ஒரு எதிரிங்கிறத மறுக்கல, ஆனா இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த எதிரியோட அதிகாரம் உடைக்கப்பட்டுடுச்சுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. சரி. அதனாலதான் பவுல் ரொம்ப தைரியமா மரணமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கேன்னு ஒரு சவாலே விடுறார். இது ஏதோ மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோங்கிற மாதிரியான ஒரு தற்காப்பு வெற்றி மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம், இதுல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த சோர்ஸ்ல நாம ஜெயங்கொள்ளுகிறவர்களை விட மேலானவர்கள்னு சொல்லுது. வெறுமனே ஒரு எதிரிய தோற்கடிக்கிறது வேற. ஆமா. ஆனா ஜெயிச்சவங்களை விட மேலானவங்கன்னு சொல்றது ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கே. அது எப்படி சாத்தியம்? சும்மா ஜெயிக்கிறத விட இதுல என்ன ஸ்பெஷல்? ரொம்ப நல்ல கேள்வி. இங்கதான் இந்த சோர்ஸோட மைய கருத்தே இருக்கு. ஒரு எதிரியை நீங்க தோற்கடிச்சா அவன் உங்க முன்னாடி மண்டிடுவான். ஆனா ஜெயிச்சவங்களோட விட மேலானவங்கன்னா அந்த தோற்கடிக்கப்பட்ட எதிரியே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறான்னு அர்த்தம். ஓ, அப்படியா? ஒரு காலத்துல உங்களை கொல்ல வந்தவன் இப்போ உங்க நன்மைக்காக உழைக்கிற ஒரு சேவகனா மாறிடுறான். அதனாலதான் ஜீவனோ மரணமோ எல்லாம் உங்களுடையதுன்னு பவுல் சொல்றத இந்த சோர்ஸ் சுட்டி காட்டுது. யோசிச்சு பாருங்க, மரணம் கூட உங்களுடையது, உங்க சொத்து மாதிரி சோர்ஸ் கொடுக்குது. முதல்ல ஆண்ட்ரூ ரிவெட் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய இறையியல் அறிஞர். இறையியல் அறிஞர், ஓகே. தம் வாழ்க்கை முழுக்க கிட்டத்தட்ட 50 வருஷமா கடவுளை பத்தி படிச்சார், மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சரி, 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு அறிஞர். அவரு கதை இதுக்கு எப்படி பொருந்தது? அவரு தன்னோட 77 வயசுல மரணப்படுக்கையில் இருந்தப்போ கடைசி 10 நாள்ல ஒரு விஷயம் சொன்னார். கடவுளே, இந்த 10 நாள்ல நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த இறையியல் இதுக்கு முன்னாடி நான் படிச்ச 50 வருஷத்தை விட அதிகம் சொன்னானாம். என்னது, 50 வருஷ படிப்பை விட கடைசி 10 நாள்ல அதிகமா கத்துக்கிட்டாரா? அப்போ அவரை அழிக்க வந்த மரணம் அவருக்கு மிகப்பெரிய வாத்தியாரா மாறி இருக்குன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. மரணம்ங்கிற எதிரி அவருக்கு கடவுளோட ஞான பொக்கிஷங்களை திறந்து காட்டுற ஒரு சேவகனா மாறி இருக்கு. அவர் சொன்னாரா, என் வழி தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா என் சந்தோஷம் அளவிட முடியாத அளவுக்கு இருக்குன்னு. வாவ்! மரணம் அவருக்கு ஒரு பாடசாலையா மாறி இருக்கு. அப்படிதான். ஒரு 77 வயசு பெரியவர் இறக்க போற நேரத்துல தான் தன் வாழ்க்கை முழுக்க படிச்சதை விட அதிகமா கத்துக்கிட்டேன்னு சொல்றாருன்னா அதுவே பெரிய விஷயம். ஆனா இந்த ஆதாரம் இன்னொரு படி மேல போய் ஒரு சின்ன வயசு பையனோட கதையும் சொல்லுது இல்லையா? ஆமாம், இந்த கதை இன்னும் மனதை உருக்கும். சீக் ரூடால்ஃப் வெறும் 22 வயசு பையன் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்ங்கிற நோயால பாதிக்கப்பட்டு காலேஜ் முடிச்ச சில மாசத்திலேயே இறந்து போனார். ஐயோ! அவர் சாகிற தருவாயில மரணத்துக்கு இனிமையான பெயர்களை சூட்டினார்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. சரி இல்லையா? இல்ல, இது மரணத்தோட கொடூரத்தை மறுக்கிற விஷயம் இல்ல. மாறாக மரணம் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சேவகன், அதோட கடிவாளம் இயேசுவோட கையில இருக்குங்கிற ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு இது. ஓ, அந்த நம்பிக்கை. ஆமா, மரணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிட்ட அனுமதி கேட்கணுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது அதோட பயம் போயிடுது. அதனாலதான் அதை ஒரு மாற்றமா, ஒரு பயணமா பார்க்க முடியுது. அந்த நம்பிக்கை தான் அந்த இனிய பெயர்களுக்கு காரணம். சரி, வயசான அறிஞர், இளம் வயது மாணவர்னு 2 உதாரணங்கள் பார்த்தோம். இப்போ இந்த சோர்ஸோட மையப்புள்ளிக்கு வருவோம். ஸ்தேவான், முதல் கிறிஸ்தவர் இரத்த சாட்சி. ஆமாம். அவர் மரணமடைஞ்ச விதம் ரொம்ப கொடூரமானது. யூத சங்கத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு,
மக்கள் கோபத்துல பற்களை நரநரன்னு கடிக்கிறாங்க, ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போய் கல்லால் அடிச்சே கொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வன்முறையான மரணத்துல எதிரியான மரணம் எப்படி ஸ்தேவானுக்கு ஒரு சேவகனா மாறுச்சு? இங்கதான் பரிசுத்த ஆவியானவரோட செயல்பாடு ரொம்ப முக்கியமா அமையுதுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. மக்கள் கோபத்துல பற்களை கடிச்சப்போ கடவுளோட பதில் அன்பா இருந்துச்சு. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் இல்லையா, அவரோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வாளத்தை அண்ணாந்து பார்த்து அப்படின்னு. ஆமா. அந்த உச்சக்கட்ட பயங்கரமான நேரத்துல கடவுள் ஸ்தேவானுக்கு ஒரு விசேஷமான கிருபையும் தைரியத்தையும் கொடுக்கிறார். அந்த நிலையில தான் மரணம் ஸ்தேவானுக்கு 3 விதமான சேவைகளை செய்யுது. ஓகே, அந்த 3 சேவைகள் என்னென்னு பாப்போம். முதல் சேவை என்ன? முதல் சேவை, மரணம் இயேசுவை காண ஒரு சாளரமாக விண்டோவா மாறியது. மக்கள் அவர் மேல கற்களை எறியறப்போ ஸ்தேவான் அந்த வலியையோ ரத்தத்தையோ பயத்தையோ பார்க்கலையா? அதுக்கு பதிலா வானம் திறந்திருக்கிறதையும் கடவுளோட மகிமையையும் அந்த மகிமையில இயேசு நிக்கிறதையும் பார்க்கறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் கற்கள் உடம்ப கிழிக்குது, இன்னொரு பக்கம் பார்வை பரலோகத்துல இருக்கு. மரணம் நம்ம கண்ணை மறைக்கும்னு நினைச்சா, இங்க அதுவே கடவுளோட மகிமைய பார்க்கறதுக்கு ஒரு ஜன்னலா மாறி இருக்கு. ஆமா, மரணம் நம்ம கிட்ட நான் உன்னோட உறவுகளை பறிக்க போறேன், இந்த உலக அழக பறிக்க போறேன்னு பயமுறுத்தும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த மரணத்தையே ஒரு ஜன்னலா மாத்தி, இல்ல நான் உன்னை வரவேற்க நிக்கிற இயேசுவை காட்ட போறேன்னு சொல்றார். அப்போ மரணத்தோட நோக்கமே தலைகீழா மாறிடுது. கரெக்ட். இதுதான் அந்த ஜெயிச்சவங்களை விட மேலானவங்களங்கிறதோட உண்மையான அர்த்தம். மரணத்தை சகிச்சுக்கிறது மட்டும் இல்ல, அதையே கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறது. எல்லா விசுவாசிகளுக்கும் இதே மாதிரி ஒரு காட்சி கிடைக்குமா? அப்படி ஒரு காட்சி எல்லாருக்கும் கிடைக்கும்னு இந்த சோர்ஸு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு விசுவாசி இறக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அவங்களுக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது தான் நம்பிக்கை. சரி, இப்போ 2வது சேவைக்கு போலாமா? போலாம். முதல் சேவை, மரணம் ஒரு ஜன்னலா இருந்து இயேசுவை காட்டுச்சு. 2வது என்ன? 2வது சேவை, மரணம் இயேசுவுடன் சேர ஒரு நுழைவாயிலாக மாறியது. இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்த சோர்ஸ் சுட்டி காட்டுது. ஸ்தேவான் இயேசுவ கடவுளோட வலது பக்கத்துல நிற்பத கண்டார். ஆமா, பொதுவா பைபிள்ல இயேசு பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார், அதாவது உட்கார்ந்திருக்கிறார்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். கரெக்டா கவனிச்சிங்க. ஆமா, எனக்கும் அது தோணுச்சு. ஏன் இங்க மட்டும் நிற்கிறார்னு வருது? உட்கார்ந்திருந்தா அது அதிகாரத்தோட அடையாளம். நிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டா கேட்டீங்க. அவர் நிக்கிறது ஸ்தேவானை வரவேற்க, அவரை கௌரவப்படுத்த தயாரா இருக்கிறத காட்டுது. ஒரு மாவீரனை வரவேற்க ஒரு ராஜா எழுந்து நிக்கிற மாதிரி. ஓ, அதை பார்த்த உடனேயே ஸ்தேவானுக்கு புரிஞ்சிடுச்சு, இது முடிவல்ல, இது ஆரம்பம்னு. அதனால்தான் அவர் உடனே கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு ஜெபம் பண்றார். மரணம் ஒரு சுவர் அல்ல, அது இயேசுவிடம் போறதுக்கான ஒரு வாசல்ங்கிறத உணர்றார். இத விளக்க அந்த சோர்ஸ்ல ஒரு அழகான உவமை இருக்குமே, அந்த ஓநாய் உவமை, அத கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உவமை. மரணத்தை ஒரு கொடூரமான பசியுள்ள ஓநாய் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது உங்க வீட்டு வாசல்ல நிக்குது, அதோட பற்களை உங்களை கிழிக்க தயாரா இருக்கு. நீங்க பயத்தோட அந்த வாசலை நோக்கி போறீங்க. சரி. ஆனா அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க கண்ணை திறக்கிறார். அந்த ஓநாய்க்கு பின்னாடி சூரியனை விட பிரகாசமாய் இயேசு நிக்கிறத நீங்க பாக்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே உங்க கையை நீட்டுறார். அவரோட இன்னொரு கையில அந்த ஓநாயோட கழுத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு இரும்புச் சங்கிலி இருக்கு. ஓகே. நீங்க வாசல்ல கால் வைக்கும்போது இயேசு அந்த ஓநாயை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு உங்களை உள்ள வரவேற்கிறார். வாவ், அந்த இமேஜ் மனசுல நிக்குது. எதிரியா தெரிஞ்ச ஓநாய் உண்மையில இயேசுவோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அது நம்மள இயேசு கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கு. கரெக்ட். அப்போ மரணம் ஒரு ஜன்னலா இயேசுவ காட்டுது, ஒரு வாசலா அவர்கிட்ட சேர்க்குது. அருமை. இப்போ 3வது கடைசி சேவை என்ன? 3வது சேவை, மரணம் இயேசுவின் குணத்தை பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாக ஒகேஷன் மாறியது. இதுதான் உச்சக்கட்டம். கற்கள் அவர் மேல விழுது, உயிர் போற நிலைமை. அந்த நேரத்துல ஸ்தீவான் முழங்கால் போட்டு உரத்த சத்தமா, ஆண்டவரே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும்னு ஜெபம் பண்றார். இது சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தைகள் மாதிரியே இருக்கு. பிதாவே, இவங்களுக்கு மன்னியும், இவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியாம செய்றாங்கன்னு அவர் சொன்னதை அப்படியே அதை ஞாபகப்படுத்துது. மிகச்சரியா. சாத்தானோட திட்டம் என்ன? மரண பயத்தை காட்டி மனுஷனுக்குள்ள கசப்பையும் பழிவாங்கும் உணர்ச்சியையும் விரக்தியையும் உருவாக்குறது. ஆனா இங்க என்ன நடக்குது? அதுக்கு நேர் மாறா நடக்குது. ஆமா,
பரிசுத்தாவியானவர் அந்த மரணத்தையே ஒரு மேடையா மாத்தி கிறிஸ்துவோட மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்த வைக்கிறார். எதிரியோட நோக்கம் முழுசா தோற்கடிக்கப்படுது. ஸ்தேவானோட மரணம் ஒரு சோகமான முடிவா இல்லாம கிறிஸ்துவோட கிருபையோட ஒரு பிரகடனமா மாறுது. அப்போ இந்த மூணு ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. பரிசுத்தாவியானவர் ஸ்தேவானோட கண்களை திறந்து இயேசுவோட மகிமைய பார்க்க வச்சப்போ சாளரம் அவர் இயேசு கூட இருக்க ஆசைப்பட்டார். நுழைவாயில் சரி. அந்த ஆசையும் நம்பிக்கையும் வந்ததனால அவரை கொல்றவங்களையும் மன்னிக்கிற அளவுக்கு அன்பு அவர் மனசுல நிறைஞ்சது சந்தர்ப்பம். அன்படி இந்த சோர்ஸ் கடைசியா சொல்ற மாதிரி விசுவாசத்தோட சாகிறதுக்கான கொள்கைகளும் விசுவாசத்தோட வாழ்றதுக்கான கொள்கைகளும் ஒண்ணுதான். கடவுளோட மகிமையை பார்க்கற ஆசைப்படுறது, நம்ம எதிரிகள் மேல இயேசுவுக்கு ஜெயம் இருக்குன்னு நம்புறது, புரியுது, நம்மளை அவரோட கையில ஒப்படைக்கிறது, நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்கும் அவரோட கிருபையை காட்ட நினைக்கிறது. இதுதான் ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அதுதான் ஆவியால் நிரப்பப்பட்ட மரணம். ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. இன்னைக்கு நாம மரணத்தை வெறும் எதிரியா மட்டும் பார்க்காம அது எப்படி ஒரு விசுவாசிக்கு சாளரமா நுழைவாயிலா ஒரு சந்தர்ப்பமா சேவகம் செய்ய முடியுங்கிறத ஸ்தேவான் கதை மூலமா ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஆண்ட்ரூ ரிவர்ட், சீக் ரூடால்ஃப் கதைகளும் இந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்குது. ஆமா, சுருக்கமா சொன்னா தோற்கடிக்கப்பட்ட எதிரி ஒரு சேவகனா மாற்றப்படுறதோட மிகச்சிறந்த உதாரணம் ஸ்தேவானோட மரணம். அது கடவுளோட மகிமையை பார்க்க ஒரு ஜன்னலா இருந்துச்சு, இயேசுகிட்ட போக ஒரு வாசலா இருந்துச்சு, கிறிஸ்துவின் அன்பை காட்ட ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இந்த உரையாடல் முடியும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த சோர்ஸ் ஒரு விசுவாசியோட மரணத்தை பத்தி பேசுது. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற மற்ற எதிரிகளை பத்தி என்ன? ஒரு தோல்வி, ஒரு தீராத நோய், ஒரு நிதி நெருக்கடி, ஒரு உறவு சிக்கல். நாம தோற்கடிக்க வேண்டிய எதிரிகளா பார்க்கிற இந்த விஷயங்கள் மேல நாம இப்போ பேசின பார்வைய பொருத்தி பார்த்தா என்ன ஆகும்? வெறுமனே சகிச்சிக்க வேண்டிய ஒரு பாரமா தெரியற அந்த விஷயங்கள் ஒருவேளை உங்க நன்மைக்காக அனுப்பப்பட்ட மறைக்கப்பட்ட சேவகர்களா இருக்கலாமா? அந்த தோல்வி உங்களுக்கு பணிவை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராயிருக்கலாம். அந்த போராட்டம் நீங்க இதுவரை அறிந்திராத உங்கள் உள் வலிமையை வெளிக்கொண்டு வரும் ஒரு சந்தர்ப்பமாயிருக்கலாம். உங்க எதிரி ஒருவேளை மாறு வேஷத்துல வந்த ஒரு சேவகனா இருக்கலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.